உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினசரி ராசி பலன். இந்த தினப்பலன்கிறது இந்த சந்திர பகவானோட சஞ்சாரத்தை வச்சு தான் சொல்கிறது. ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் அந்த மாதிரிலாம் வரத்துக்கு இருக்கிறதுனால இந்த தினப்பலன் அப்படிங்கும்போது சந்திர பகவானோட நட்சத்திர சஞ்சாரத்தை வச்சு நம்ம சொல்கிறோம். இந்த பதிவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும். ஏன்னா ராகு காலம், யமகண்டம், குளிகை, சூலம். அந்த சூலம்ங்கிறது என்னென்னா அந்த நேரத்தில் நம்ம சில ரூட்டில் நம்ம பயணம் போகக்கூடாது. அப்போ அந்த பரிகாரம் என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். அதே மாதிரி கரணம் எல்லாம் ஒன்று ஒன்றும் சொல்லி உங்களுக்கு அற்புதமான ஒரு விளக்கங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறோம். அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த ஆன்மீகம் ப்ளஸ் சந்தாதாரர்கள், சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் எங்களது இனிய நன்றிகள். ஏன் அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணணும். இந்த பதிவுகளெல்லாம் நிறைய பார்க்கணும், உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த இதில் என்ன உடை அணிந்தால் வெற்றி, என்ன இந்த இது டேட்டு எல்லாமே உங்களுக்கு சொல்கிறோம். சந்திராஷ்டமம் எப்படி உஷாராக இருக்கணும் அதெல்லாம் நீங்கள் பார்த்து பயனடையணும். வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். 23/5/2026 சனிக்கிழமை நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி மாதம் 9ஆம் நாள், வசந்த ருதவ், உத்தராயண புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை, அஷ்டமி. இன்று காலை 11:08 வரை அஷ்டமி. அதன் பின்பு நாளை காலை 9:55 வரை உள்ளது அஷ்டமி திதி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். ரிஷப லக்னம், இருப்பு 3 நாழிகை 32 வினாடிகள். சூரிய உதயம் காலை 5:53 கரணன் பிற்பகல் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று காலை 11:07 வரை சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று காலை 7:50 வரை ஆயில்யம், அதன் பின்பு மகம். நாமயோகம் இன்று காலை 11:34 வரை துருவம், அதன் பின்பு வியாக்காதம். கரணம் இன்று காலை 11:07 வரை வணிஜை, அதன் பின்பு இரவு 10:31 வரை பத்திரை, அதன் பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 7:50 வரை. யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்றழைக்கப்படக்கூடிய மந்த யோகம், அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். சந்திராஷ்டிரம நட்சத்திரங்கள் இன்று காலை 7:50 வரை பூராடம், அதன் பின்பு உத்திராடம். பூராடம், உத்திராடம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய நவ கிரகங்களின் அற்புதமான நிலைகள்: மேஷ ராசியில் செவ்வாய் ஆட்சி, ரிஷப ராசியில் சூரியன் மற்றும் புதன், மிதுன ராசியில் குரு மற்றும் சுக்கிரன், சிம்ம ராசியில் கேது மற்றும் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இன்றைய தினம் சனிக்கிழமை என்பதால் பெருமாளையும் தாயாரையும் தரிசிப்பது நல்லது, துளசி மாலை கொண்டு. அதேபோல் இன்றைய தினம் நவ கிரகங்களில் உள்ள ஆயுள்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத் 27 தடவை சொல்லிவிட்டு ஒரு எழுதீபம் போட்டு வாங்கோ. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் மனதில் உள்ள சங்கடங்கள் அகன்று சந்தோஷங்கள் அருமையாக கிடைக்கும். அதேமாரி இன்றைக்கி அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி ஸ்வர்ணாகர்ஷண பைரவரை மனசால தியானம் பண்ணி வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அன்பான மேஷ ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதம் நிறைந்த நாள். பஞ்சமஸ்தானம் என்கிற 5ஆம் பாவத்தில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் மனதில் எவ்வளவோ குழப்பங்கள் இருந்தாலும் அந்த குழப்பங்களை நீக்கி வெற்றியடைவீர்கள். இல்லத்தில் ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகள் நிறைவேறும்.
உத்தியோகத்தில் கவனம் அவசியம். தொழில் வியாபாரத்தில் நிதானம் கண்டிப்பாக தேவைப்படும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. அரசியல்வாதிகள், கலைத்துறை நண்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம் வந்து சேரலாம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியது எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான ரிஷபராசினர்களே, இன்றைய நாள் கவனம் கொள்ள வேண்டிய ஒரு நாள். உங்களது சுகஸ்தானம் என்கிற 4ஆம் பாவத்தில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் வீடு, மனை, வாகனம் வாங்கும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினம் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அவசியம். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். அதேபோல் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் கவனமாக இருந்தால் வெற்றி. தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற ஆவல் உண்டாகும். ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டியது எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான மிதுன ராசினர்களே, இன்றைய நாள் அற்புதம் நிறைந்த நாள். உங்களது சகாயஸ்தானம் என்கிற 3ஆம் பாவத்தில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்தாலும் இல்லத்தில் ஒருவித நன்மைகள் கிடைக்கக்கூடும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் வந்து சேரும். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். மனதில் ஒருவித கவலை இருந்தாலும் சில நேரங்களில் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இன்றைய தினம் மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியது சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான கடக ராசியினர்களே, இன்றைய நாள் தனவாக்கு குடும்பஸ்தானம் என்கிற 2ஆம் பாவத்தில் உங்களது ராசிநாதன் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் பொருளாதார நெருக்கடிகள் அதிகரிக்கலாம். கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். உத்தியோகத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். தொழில் வியாபாரத்தில் உங்களது ஆற்றல் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு பொருளாதாரத்தில் சில சிக்கல்கள் ஏற்படக்கூடும். கடன் சுமை கூடும் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும். அரசியல்வாதிகள், கலைத்துறை நண்பர்களுக்கு அருமையான வாய்ப்புகள் வந்து அலைமோதும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதி அற்புதமாக செயலாற்றுவீர்கள். கடகராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. அன்பான சிம்ம ராசினர்களே, இன்றைய நாள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். உங்களது ஜென்ம ராசியில் சந்திர பகவான் உங்களது கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் மனதில் எதையோ இழந்தது போன்ற ஒரு எண்ணம் உருவாகும். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருந்தால் நன்மைகள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் நாகரீகமாக நடந்து கொண்டால் நல்லது. கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம். சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியது குருமகான் ஸ்ரீ ஸ்ரீயடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. அன்பான கன்னி ராசியினர்களே, இன்றைய நாள் விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது விரயஸ்தானம் என்கிற அயனசயன போகஸ்தானத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக
கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் பொழுது நிதானம் அவசியம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். இன்றைய தினம் தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற ஆவலில் கடன்கள் வாங்குவதற்குண்டான சூழ்நிலை அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது. அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வீர்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. அன்பான துலாம் ராசினியர்களே, இன்றைய தினம் அற்புதமான ஒரு திருநாள். உங்களது லாபஸ்தானம் என்கிற 11ஆம் பாவத்தில் கேதுவுடன் சந்திர பகவான் ஜீவனாதிபதி அற்புதமாக சஞ்சாரம் செய்வதால் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு இன்றைய தினம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. அன்பான விருச்சிக ராசியினர்களே, இன்றைய தினம் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள். உங்களது ஜீவன பாவம் என்கிற 10ஆம் பாவத்தில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகள் அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் வேலை பளு அதிகரிக்கும் என்பதால் கவனமாக நடந்து கொள்வது நல்லது. இன்றைய தினம் சக நண்பர்கள் விடுமுறையில் செல்வதால் அவர்களது வேலையும் நீங்களே மேற்கொள்ள வேண்டி வரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொறுப்பான எதிர்பார்த்த ஒரு தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைய தினம் விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 8. அன்பான தனுசு ராசியினர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அதி அற்புதமான ஒரு நாள். உங்களது பாக்யஸ்தானம் என்கிற 9ஆம் பாவத்தில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்தாலும் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்வது நல்லது. உங்கள் எண்ணங்கள் இன்றைய தினம் வெற்றியை கொடுக்கும். அதேபோல் நீங்கள் நினைத்த காரியங்களும் இன்றைய தினம் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக நடந்து கொள்வார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் ஓயும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அரசியல்வாதிகளுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் விலகி உற்சாகம் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான மகர ராசினியர்களே, இன்றைய நாள் கவனம் கொள்ள வேண்டிய நாள். ஏனெனில் சந்திராஷ்டமம் இருப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த 8ஆம் பாவத்தில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் கவனம் அவசியம். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகள் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கவனம் கொள்வது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கை கடைப்பிடியுங்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைய தினம் மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 8.
அன்பான கும்பராசினர்களே, இன்றைய நாள் கலகலப்பான நாள் என்றாலும் கவனம் கொள்ள வேண்டிய ஒரு நாள். களத்திரபாவம் என்கிற 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் சக நண்பர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது மிகவும் நல்லது. தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கை கடைப்பிடியுங்கள். அரசியல்வாதிகளுக்கு கவனம் அவசியம். அதேபோல் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். வாகன பயணங்களில் கவனம் அவசியம். அக்கம்பக்கத்தினருடன் அனாவசியமாக பகைத்து கொள்ள வேண்டாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். இன்றைய தினம் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சுப காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். கும்பராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியதோம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 9. அன்பான மீன ராசினர்களே, இன்றைய நாள் பகைருண ரோகம் என்கிற 6ஆம் பாவத்தில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் மேன்மையான சூழ்நிலை நிலவும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு நீண்ட நாள் நோய்கள் காணாமல் போகும். மருத்துவ செலவுகள் குறையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். அரசியல்வாதிகளுக்கு நெருக்கடிகள் விலகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைய தினம் மீன ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதோம் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7.